சத்தியம், அஹிம்சை. இந்த பிக் பாஸ் வீட்டில் நம்ம ஆட்களை ஒற்றுமையுடனும் அமைதியுடனும் நடத்த வேண்டும். ஆமாம் காந்திஜி, ஆனால் நாம் நேரத்திற்கு ஏற்றபடி வாதிடவும் வேண்டும். நீங்கள் அமைதியாக போராடினாலும் நான் இங்கு ஆக்ரோஷம் கொண்டு போட்டியில் வெற்றி பெறுவேன். நம் தாயகத்திற்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் போலவே இங்கு ஒவ்வொரு சோதனையையும் சமாளிக்க நமது நேரம் பிக் பாஸ் வீட்டில் இருக்கிறது. அனைத்தையும் அமைதியாகவும் புத்திசாலித்தனமாகவும் கையாள வேண்டும். நான் இங்கே வந்துவிட்டேன். இனி எந்த மிரட்டலையும் கண்டு அஞ்சி ஓடப்போவது இல்லை. எது எப்படியோ நான் என் பாதையில் பயணிப்பேன். இந்த பிக் பாஸ் வீட்டில் யாருக்கும் வேலை கிடைக்காமல் ஓய்வாக இருப்பதுதான் பிரச்சினை போல. நாம் அனைவருக்கும் ஒன்றாக சேர்ந்து வேலை செய்ய வழி சொல்லித் தர வேண்டும். சரியானதுதான் காமராஜர். ஆனால் பிக் பாஸ் வீட்டில் மக்கள் ஆதரவு பெற ஒரு சிறந்த உரையாடல் உத்தியோகப்பணி அவசியம். நான் பேச்சால் அவர்களை கவர்ந்து விடுவேன். பிக் பாஸ் வீட்டில் சாப்பாட்டு பிரச்சனை ஆரம்பமாகிறது. பாரதியார் உணவு சமைக்க போகிறாரா? காந்திஜி விரதம் இருக்கிறாரா? சுபாஷ் சந்திரபோஸ் தன்னார்வத்தோடு வேலைகளை செய்ய இருக்கிறாரா? பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த சமையல் வேலையை என்னிடம் விடுங்கள். தமக்கு தாமே செய்யும் வழியை பற்றி எழுதினேன். இப்போது உண்மையிலேயே செய்யப் போகிறேன். நாம் பசிக்க சமைக்க வேண்டும். ஆனால் அதற்கு அணுகுமுறை வெறும் ஒரு திட்டம் அல்ல, நமக்கு கலந்தாய்வு வேண்டும். இந்த போட்டியில் யாருக்கும் சாதாரண போட்டியாளராக மட்டும் இருக்க முடியாது. ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்க்கையை மாற்றும் விதத்தில் நடந்து கொள்ள வேண்டும். அது தமிழன் என்ற முறையில் நம் கடமை. பிக் பாஸ், நான் இங்கு இருக்கும்போது ஒற்றுமையோடும் அகிம்சையோடும் இருப்பேன். அதனால் என் வெற்றி பறிபோனாலும் பரவாயில்லை. என்னை வெளியே அனுப்பினாலும் நான் என் நெறியில் இருப்பேன். இங்கு இருக்கும் பொழுதில் நாம் அனைவரும் ஒற்றுமையுடன் இருக்க ஆசைப்படுகிறேன். பிக் பாஸ் வீட்டில் தலைவர்கள் தங்கள் கருத்துக்களையும் தனித்தன்மையும் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். பிக் பாஸ் வீட்டின் அடுத்த சுவாரஸ்ய வாரத்தை பார்க்க தயாராகுங்கள். யாருக்கு மக்கள் ஆதரவு கிடைக்கும்? யார் வெளியேற்றப்படுவார்கள்? பிக் பாஸ் வீடு வெர்சஸ் சுதந்திர போராட்ட தலைவர்கள். நாள் 2 டே 2. காலையில் தலைவர்கள் அனைவரும் தேசப்பற்று பாடலோடு விழிக்கிறார்கள். பாரதியார் தேசப்பற்று பாடலான அச்சமில்லை பாடலை பாடி தலைவர்களை வழிநடத்துகிறார். அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பதில்லையே. எதிர்த்து நின்ற போதினும் அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பதில்லையே. தூறு செய்த போதினும் வேண்டா நம்மை நமக்கே. அச்சமில்லை, 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 அச்சம் என்பதில்லையே. கூறுகின்ற காலங்கள் எதிர்த்து நம்மை எதுவும் இல்லை. பிச்சை வாங்கும் நாட்களிலும் பெற்றுக்கொண்ட வாழிலும் இச்சையில் வார்த்தையிலும் அச்சம் எதுவும் இல்லை. நாம் இழந்த பொருளெல்லாம் யாரிடம் கேட்டாலாம் நாளை வருவாய் என்றாலும் அச்சமில்லை நம்மிடம். அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பதில்லையே. கூறுகின்ற காலங்கள் எதிர்த்து நம்மை எதுவும் இல்லை. நாம் இழந்த பொருளெல்லாம் யாரிடம் கேட்டாலாம் நாளை வருவாய் என்றாலும் அச்சமில்லை நம்மிடம். அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பதில்லையே. கூறுகின்ற காலங்கள் எதிர்த்து நம்மை எதுவும் இல்லை. உணவுக்கு போதுமான பொருட்கள் இல்லை. நான் வெளியே குழந்தைகளுக்கு மத்திய உணவு திட்டத்தை கொண்டு வந்தேன். ஆனால் இங்கு உள்ள உணவு தட்டுப்பாடை போக்க நாம் என்ன செய்ய போகிறோம்? நாம் தான் இங்கு சரிவர ஒருமித்த முடிவெடுக்க வேண்டும். நம் கடல் வணிகம் போலவே நம் சமையலிலும் ஒழுங்கு வேண்டும்.
நாம் பொறுமையாக வேலை செய்ய வேண்டும். உணவு தயாரிப்பில் ஒவ்வொருவருக்கும் பங்கு இருக்க வேண்டும். நம்மை நாம் ஒழுங்குபடுத்தி உணவை சமமாக பகிர்ந்து கொள்வோம். சேவை செய்யும் போதும் பாடலும் சேரட்டும். நம் சமையலில் ஊர்ஜம் கிடைக்க வேண்டும். இது ஒரு கலை. நாம் தற்காலிக முடிவுகளை எடுப்பதை விட நீண்டகால வெற்றியை நோக்கி செயல்பட வேண்டும். இன்றைய டாஸ்க் ஒரு போராட்டம். அந்த போராட்டத்தில் வெற்றி பெறுவது அவசியம். நம் தமிழ் சமூகத்திற்கு பெரும் பங்களிப்பு செய்திருக்கிறேன். நான் என் பேச்சு திறத்தால் மக்களின் மனதை வென்று செல்கிறேன். இந்த வாரத்திற்கான டாஸ்க் நெருக்கடியில் தலைமை. ஒவ்வொருவரும் வெவ்வேறு சவால்களை எதிர்கொண்டு தங்கள் தலைமை திறமையை நிரூபிக்க வேண்டும். சுதந்திர போராட்ட காலகட்டத்தில் நீங்கள் எவ்வாறு செயல்பட்டீர்களோ அதே போல் இங்கு உங்கள் தலைமை திறமையை வெளிப்படுத்த வேண்டும். மக்களிடம் செல்வாக்கை ஏற்படுத்துவதே உங்களின் குறிக்கோள். யார் தலைமை பொறுப்பை ஏற்கப் போகிறீர்கள்? உங்களுக்குள் ஆலோசித்து முடிவெடுக்கவும். அனைவரும் சமம். நான் எந்த தலைவரையும் தேர்வு செய்ய விரும்பவில்லை. ஒற்றுமையுடன் அனைவரும் இயங்க வேண்டும். எதையும் நாம் ஒன்று சேர்ந்து சமாளித்து விடுவோம். ஆனால் இந்த பிக் பாஸ் வீட்டில் இந்த வார தலைவரை தேர்வு செய்ய வேண்டும். நான் தலைமை ஏற்க தயார். இது போட்டியாக மாறக்கூடாது. இது மக்கள் நலனுக்கான செயல். நாம் சரியான நேரத்தில் முடிவெடுக்க வேண்டும். நம் சுதந்திரத்தைப் போல் தலைமைக்கு மாபெரும் தகுதி இருக்க வேண்டும். இங்கு ஒருவரே தலைமை ஏற்க முடியாது. அனைத்து சிந்தனைகளும் இணைந்து வேலை செய்ய வேண்டும். இந்த வார வீட்டின் தலைவர் சுபாஷ் சந்திரபோஸ். நீங்கள் தாமாக வந்து தலைமை பொறுப்பை ஏற்றதால் இந்த வார தலைவர் பதவி நீங்கள் ஏற்கப் போகிறீர்கள். இந்த வாரம் உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு முக்கியமான முடிவெடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. நாட்டின் விடுதலைக்காக அனைவரும் ஒன்று சேர்ந்து போராடினீர்கள். ஆனால் இந்த வீட்டில் நாமினேஷன் என்பது கட்டாயம். யார் யாரை நாமினேட் செய்ய போகிறீர்கள் என்பதை தயங்காமல் சொல்ல வேண்டும். இதுதான் இந்த வாரம் உங்களுக்கான டாஸ்க். நான் காந்திஜியை நாமினேட் செய்கிறேன். காந்திஜி உங்கள் அமைதி அனைத்து நேரத்திலும் கை கொடுக்காது. நமக்கு வேண்டியதை நாம் தான் போராடி வாங்க வேண்டும். உங்கள் நம்பிக்கையை பெற முயற்சிப்பதே எனது குறிக்கோள். அதே சமயம் வெற்றி கொடுக்கப்படுவதில்லை, போராடி எடுக்கப்படுவது. உறுதியோடு செயல்பட வேண்டிய நேரம் இது. போஸ், வலிமை மட்டுமே போதாது. சில நேரங்களில் அமைதியான முறையிலும் செயல்பட வேண்டியது அவசியம். உன் கருத்தில் எனக்கு கொஞ்சம் உடன்பாடு இல்லை. அதனால் நான் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸை நாமினேட் செய்கிறேன். நான் இந்த வாரம் நேருவை நாமினேஷன் செய்கிறேன். எப்போதும் மற்ற போட்டியாளர்களை பற்றி கருத்துக்களை வெளிப்படுத்துவதை தவற விடுவதில்லை. அவர் எதையும் நேரடியாகச் சொல்லி மற்றவர்களை சில சமயம் துன்புறுத்துகிறார். நான் உங்கள் கருத்தை ஏற்கவில்லை அண்ணாதுரை அவர்களே. நான் மற்றவர்களிடம் பாசாங்கு இன்றி பேசுவதை நீங்கள் சரியாக பார்க்கவில்லை. நேதாஜி போஸ் என்றால் நிச்சயம் நாட்டிற்காக அவர் செய்த தியாகங்களை மறுப்பதற்கில்லை. ஆனால் சில நேரங்களில் தீவிரமான நடவடிக்கைகள் குழுவில் குழப்பத்தை உண்டாக்கலாம். நம்முடைய நாட்டுக்கு அமைதி முக்கியம். அதற்கு வன்முறைகள் மற்றும் கடுமையான அணுகுமுறைகள் தேவையில்லை என நான் நம்புகிறேன். குழு ஒருமைப்பாடு, பொறுப்புணர்வு மற்றும் ஒழுங்குடன் செயல்பட வேண்டும். எனவே அவரின் வலுவான நடவடிக்கைகளால் குழுவின் சகஜம் பாதிக்கப்படும் என நான் கருதுகிறேன். இந்த காரணத்தால் நான் நேதாஜியை நாமினேட் செய்கிறேன். காந்திஜி, உங்கள் அமைதியான அணுகுமுறை எல்லா இடங்களிலும் பொருந்தாது. இங்கு நாம் ஒரு போராட்டத்தில் இருப்பது போலவே வேகமாகவும் உறுதியாகவும் செயல்பட வேண்டும். எப்போதும் சாந்தமாயிருப்பது வெற்றி கிடைக்காது. அதனால்தான் உங்களை நான் இப்போது நாமினேட் செய்கிறேன். நேரு, உங்களின் மிதமான அணுகுமுறை நிறைய நேரத்தை எடுக்கும். நாம் வேகமாக சுதந்திரத்தை அடைய வேண்டும். இது நம்முடைய குழுவிற்கு சில சமயங்களில் சக்தி குறைவாக இருக்கிறது. நாம் இங்கே தீர்மானம் மற்றும் உடனடி நடவடிக்கை தேவைப்படுகின்ற சூழ்நிலையில் இருக்கிறோம். இதை நீங்க கணக்கில் எடுக்க வேண்டும். இந்த காரணத்தால் நான் நேருவை நாமினேட் செய்கிறேன். இந்த வாரம் பிக் பாஸ் வீட்டில் மனக்கசப்பும் தலைமை பண்பும் கலந்திருந்தன. யார் வெளியேறப் போகிறார்கள்? காந்திஜியா, சுபாஷ் சந்திரபோஸா, பாரதியாரா அல்லது நேருவா? பரபரப்பான வார இறுதி எதை கொண்டு வரும்?
கண்டுபிடிக்க அடுத்த வாரம் பிக் பாஸ் வீட்டில் என்ன நடக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பாருங்கள். டே 3 நாள் 3. சுபாஷ் சந்திரபோஸ் தேசப்பற்று பாடலொன்றை பாடி இன்றைய நாளை துவக்கி வைக்கிறார். தாய்மண்ணே வணக்கம், நாங்கள் வாழ்வின் பின்னணியில், உன் செல்வம் எங்கள் கனவில், தென்னை மரம் நிழலில், உன் போர் வெற்றி பாடமே, காற்றில் வீசும் நினைவே, என் மூச்சு உன்னோடு சேர்க்க தமிழர் கனவு உன்னோடு வாழ்க. வந்தே மாதரம், வந்தே மாதரம் என்றும் பாடுவோம். வந்தே மாதரம், வந்தே மாதரம் தாயாக வாழுவோம். திட்டத்தில் எங்கள் நாடை, அவரின் அடித்தாண்டில் எங்கள் பயணம், பதிவுகள் இழுக்கும் வாழ்வின் சுவடு, தாயின் பிரதிநிதிகளாய் பிறந்தோம். மலர்களின் வாசனை நம் இதயம், பாதி சிந்தனையில் புன்னகை வரும். என் சொல்லில் ஒரு முத்திரை, உன் பெயர் தமிழ் மண்ணே, உன் முன்னே வணக்கம். வந்தே மாதரம், வந்தே மாதரம் என்றும் பாடுவோம். வந்தே மாதரம், வந்தே மாதரம் தாயாக வாழுவோம். இன்று ஓர் டாஸ்க். வீட்டில் தலைவர்கள் தங்கள் வாழ்க்கையின் முக்கியமான தருணங்களை வெளிப்படுத்தப் போகிறீர்கள். இன்று உங்கள் வாழ்க்கையில் நடந்த சில சுவாரஸ்யமான விஷயங்களை பகிர இருக்கிறீர்கள். யார் மற்றவர் மனதை வெல்லப் போகிறீர்கள்? பொறுத்திருந்து பார்க்கலாம். என் மனதில் என்றும் நீங்கா பசுமையாயிருக்கும் ஒரு சம்பவம் தோழர்களான உங்களுடன் பகிர ஆசைப்படுகிறேன். 1904 நவம்பர் மாதம் சென்னையில் சுதேச மித்திரண்ட நாளிதழில் 25 ரூபாய் சம்பளத்தில் உதவி ஆசிரியராக சேர்ந்தேன். 1906 ஆண்டில் கொல்கத்தா மாநாட்டில் கலந்து கொண்ட சுவாமி விவேகானந்தரின் பெண் சீடர் சகோதரி நிவேதிதா, உங்கள் மனைவியை அழைத்து வரவில்லையா என்று என்னிடம் கேட்டார். பெண்களுக்கு அரசியல் பற்றி என்ன தெரியும்? என் மனைவி இந்த கூட்டத்திற்கு வந்து என்ன செய்யப் போகிறாள் என்றேன். நீங்கள் உங்கள் நாட்டிற்கு சுதந்திரம் வேண்டும் என்று போராடுகிறீர்கள். ஆனால் உங்கள் நாட்டிலுள்ள பெண்களை அடிமைகளாகவே வைத்திருக்கிறீர்களே. மேலை நாடுகளில் ஆண்களுக்கு என்ன மரியாதையோ அது பெண்களுக்கும் உண்டு. இனியேனும் உங்கள் நாட்டுப் பெண்களுக்கும் சம உரிமை தாருங்கள் என்று சகோதரி நிவேதிதா என்னிடம் கேட்டுக்கொண்டார். அவர் கருத்து என் உள்ளத்தை தைத்தது. அது முதல் நான் என் மனைவி செல்லம்மாளையும் அனைத்து இடங்களுக்கும் அழைத்துச் செல்ல ஆரம்பித்தேன். நான் கொண்டு வந்த மதிய உணவு திட்டத்தை எல்லாரும் பாராட்டினீங்க பிரெண்ட்ஸ். ஆனால் உங்களுக்கு தெரியாத ஒன்றை சொல்ல ஆசைப்படுறேன். இந்த திட்டத்துக்கான விதை நான் சிறுவனாக இருந்தபோதே விழுந்துவிட்டது. என்னுடன் படித்த மாணவன் பெருமாள் என்ற மாணவனால் மதியம் உணவுக்காக வீட்டுக்கு போய் வர முடியவில்லை. பள்ளியிலிருந்து வெகு தூரம் இருந்தது பெருமாளின் வீடு. ஆக பெருமாளுக்கான மதிய உணவு வெறும் தண்ணீர்தான். இதை அறிந்து கொண்ட நான் என் பாட்டியிடம், என்னால் இனி மதியம் சாப்பிட வீட்டுக்கு வர முடியாது, சாப்பாடு கட்டி கொடுங்கள் என்று அடம்பிடித்தேன். பிறகு தனது மதிய உணவை பெருமாளுடன் பகிர்ந்து கொண்டேன். இந்த நிகழ்வு நான் மத்திய உணவு திட்டத்தை கொண்டுவர ஒரு காரணமாக இருந்தது. என் சிறுவயது காலம் கடினமாக இருந்தாலும் அது ஒரு சுவையான காலகட்டம்.
நான் போராடியதெல்லாம் எனக்காக அல்ல, நம் நாட்டையும் நம்முடைய மக்களையும் சுதந்திரமாக்க வேண்டும் என்ற ஒரே குறிக்கோள்தான் இருந்தது. அந்த நாட்களில் வெள்ளையரின் அடக்குமுறையால் நம் நாடு வெறுமனே ஒரு காசு வீட்டை போன்று காட்சியளித்தது. அப்படி சூழ்நிலையில் நாங்கள் சுதேசி இயக்கத்தில் கலந்து கொண்டு ஆங்கிலேயரின் பொருட்களை புறக்கணித்து நம் சொந்த கைத்தொழில்கள், நம் மூலங்களையே பயன்படுத்தினோம். அதற்காகவே நாங்கள் குரல் கொடுத்தோம். நான் பல சிரமங்களை சந்தித்தேன். என் கப்பல் நிறுவனம் மூடப்பட்டது, சிறையில் அடைக்கப்பட்டேன். ஆனாலும் என் மனசு தளரவில்லை. அதே சமயம் இந்தியா ஒரு நாள் விடுதலை அடையும் என நம்பிக்கை வைத்தேன். நம் நாட்டின் எதிர்காலம் எளிதாக இருக்காது, ஆனால் நமக்கான உரிமைகளை பெற்றுத்தரும் ஒரு சமத்துவ நாடாகவே இருக்க வேண்டும். எல்லா மனிதர்களும், எளியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை, சமமான உரிமைகள் பெற்றவர்களாக வாழ வேண்டும். இந்தியாவின் விடுதலை என்பது வெறும் ஆட்சி கையேடுதான் இல்லை, அது நம் உயிரிலும் மேலான ஒரு பிரமாணம். நாம் எப்போதும் நம் பண்பாட்டையும் நம் மொழியையும் காக்க வேண்டும். ஒற்றுமையாக நின்று நம் நாட்டின் வளர்ச்சிக்காக இணைந்து செயல்பட வேண்டும். அப்போதுதான் இந்தியாவின் உண்மையான மேன்மை வெளிப்படும். இதுதான் என்னோட ஆசை தோழர்களே. இன்று வரை நான் எதைச் செய்திருந்தாலும் அது கஸ்தூரியின் பேராதரவில்தான். பலர் என்னை பெரிய புரட்சியாளன், சுதந்திரப் போராட்டத்தில் முன்னேறிய தலைவர் என்று சொல்வார்கள். ஆனால் உண்மையில் கஸ்தூரி இல்லாமல் நான் அப்படி இருக்க மாட்டேன். அவள் எப்போதும் அமைதியாகவே இருந்தாலும் அவளது உறுதியான மனதில்தான் என் வேர்கள் பதிந்திருக்கின்றன. நாங்கள் திருமணமான போது நான் மிகவும் யோசிக்காமல் நடந்தேன். கஸ்தூரி என்னுடைய வாழ்க்கையை நச்சென்று புரிந்து கொண்டாள். எப்படியோ, எவ்வளவு கடினமான பாதைகளில் சென்றாலும், எத்தனை சவால்கள் வந்தாலும் அவள் எப்போதும் என்னுடன் இருந்தாள். ஒருவரின் வாழ்க்கையில் மனைவி என்றால் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான உதாரணம் அவள்தான். அனைவரின் கதையும் மனதை தொட்டது. சுவாரஸ்யமான விஷயங்களை எங்களுடன் பகிர்ந்து கொண்டீர்கள். நாங்கள் அனைவரும் ரசித்து கேட்டோம். இந்த டாஸ்கின் தொடர்ச்சி அடுத்த வாரம் தள்ளி வைக்கப்படுகிறது. பிக் பாஸ் வீட்டில் தலைவர்கள் தங்கள் கருத்துக்களையும் தனித்தன்மையும் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். வாருங்கள், பிக் பாஸ் வீட்டின் அடுத்த சுவாரஸ்ய வாரத்தை பார்க்க தயாராகுங்கள். யாருக்கு மக்கள் ஆதரவு கிடைக்கும்? யார் வெளியேற்றப்படுவார்கள்? பிக் பாஸ் வீடு வெர்சஸ் சுதந்திர போராட்ட தலைவர்கள். Private finance, foreign direct investment available to all manufacturing industries, schools, colleges, 5-star hotels, multi-speciality hospitals, non-performance account companies.